ஃபார் த ஃபைனல் பார்ட். லிட்ரலி தான் முக்கியமானது. ஏன்னா மொத்த ப்ரோக்ராமே ஒழுங்காக ரன் பண்ண வைக்கிறது இதுதான். உண்மையிலே இது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், பிகாஸ் நான் பஃபர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நேரம் இழுத்துட்டேன். பட் இது நான் ரொம்ப ஈஸியாக பேசலாம். அதை பற்றி மொத்தம் நான் 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஓகேவா? மொதல் பார்ட் நான் கண்ட்ரோல்ஸ்க்கு மட்டுமே தான் அதை உருவாக்கியிருக்கேன். கண்ட்ரோல்ஸ் நான் சொல்லினேன், என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். பட் ஆக்சுவலி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த ஜிஎம்எல்ன்ற ஃபங்க்ஷன் என்னது? எம்ஜிஎல் இது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மெயின் கேம் லூப். ஓகேவா? மெயின் கேம் லூப். ஸோ இந்த மெயின் கேம் லூப்பில் நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணது மேப்ஸ். ஏன்னா மேப்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? மேப்ஸ்ன்றது நம்ம ஒரு மேப்பை கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பாருங்கள், மேப்ஸ் இங்கே தான் இருக்கும். ஓகே, எஸ், திஸ் இஸ் த ஒன். மேப். நம்ம என்ன பண்ணோம்? மேப்ஸுன்றது பைனரி ஃபைல்லேருந்து அந்த லிஸ்ட்டை வாங்கி ரிட்டர்ன் பண்ணுறது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் அதான் ஃபஸ்ட்டு கால் பண்ணது மேப்ஸ். ஸோ இது வந்து லெவல் 1 இருக்கப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. லெவல் 1 இருக்க ஸ்டார்ட் ஆகிறப்ப லெவல் 1 மேப் அந்த லிஸ்ட்டு மட்டும் இந்த எஃப்எல்க்கு வந்துடும். ஓகேவா? F_L. ஸோ அதை நான் மேப் பண்ணியே சொல்கிறேன். ஓகேவா? F_L நான் மேப்னு கால் பண்ணுறேன் இனிமேட்டு. ஓகேவா? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக. அடுத்தது கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னா, கண்ட்ரோலை பிரிண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரோல்ஸை பிரிண்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஸோ கண்ட்ரோல்ஸ் இது பிரிண்ட் பண்ணும். அடுத்தது குளோபல் ஸ்கோர், குளோபல் லெவல். ஏன்டா அப்படி கொடுத்துருக்கேன்னா, நான் ஸ்கோரையும் மாற்றுவேன். ஏன்னா கேம் நடக்க நான் ஸ்கோரை மாற்றுவேன். இது மெயின் கேம் லூப் பண்ணுறதுனால இந்த லூப்புக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து நான் இதுதான் மெயின் கேம் லூப். இதுதான் கேமே. ஆக்சுவல் மெயின் கேம் லூப் தான் கேமே. இதுதான் ஆக்சுவல் கேம். ஓகேவா? ஸோ நான் இதில் ஸ்கோர் மாற்றுவேன், லெவல் மாறும். ஸோ ரெண்டு குளோபலாக வச்சுக்கிட்டேன். ஏன் குளோபலாக வச்சுக்கிட்டேன்னா, ஸ்கோரும் சரி லெவலும் சரி ரெண்டுமே நான் மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 0, லெவல் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில் 1 கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டும் மாற தான் போகுது கேம் நடக்க ஸ்கோரும் சரி லெவலும் சரி. அடுத்தது மூவ் இஸ் ஈக்குவல் டு அது ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன். இது ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்றத நான் சீரியஸாக மறந்துட்டேன். ஓகேவா? அது முதல் விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஏன் அந்த மூவ் கொடுத்தேன் ஞாபகம் இல்லை. பட் நான் டெலீட் பண்ணிட்டு ரன் பண்ணால் எரர் மட்டும்தான் வருது. ஸோ இதை பற்றி நான் மொத்தமாக நான் பேசுகிறப்ப நானே கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நான் ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? மூவ் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ASDW இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் A. ஸோ 2 A கொடுத்துக்கிட்டேன். இது ஏன் பின்னாடி போக உங்களுக்கு புரிஞ்சிடும். மெயின் கேம் லூப்னு ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன். பட் இதுதான் லூப்பே, வைல் லூப். வைல் ட்ரூ நார்மலாக வைல் ட்ரூன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். பஃபர் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு 20 நிமிஷம் உட்காந்து கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஜஸ்ட் ஸ்கோரையும் மேப்பையும் பிரிண்ட் பண்ணுறது தான் பஃபர் ஃபங்க்ஷனோட வேலை. அது ஒரு மேப்பை, அதாவது ஒரு லிஸ்ட்டை வாங்கும்னு சொன்னேன் இல்லையா? பேராமீட்டருக்கு வாங்கும்னு சொன்னேன்ல, அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆர்குமெண்ட் கொடுத்துருப்பாருங்க F_L தான் நான் பஃபரில் வாங்கியிருப்பேன். நீங்கள் மேப்ஸில் வாங்கினேன். மேப்ஸில் இதை தான் வாங்கினேன். மேப்ஸில் வாங்கினது ரிட்டர்ன் ஆனது தான் இங்கே பஃபர்லேயும் நான் போட்டிருக்கேன். தெரியுதா? மேப்ஸில் போட்டிருக்கேன், பஃபரில் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டை நான் பஃபரில் போட்டேன் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணும், பஃபர் வந்து ரெண்டர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணும் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ரைட்டா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது. கீ இஸ் ஈக்குவல் டு இன்புட் மூவ். நான் கீன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் இன்புட் கொடுக்குது. ஓகேவா? இன்புட் வாங்குது. அது என்ன இன்புட் வாங்குதுன்னா, மூவ்னு சொல்லி ஒரு பிரிண்ட் பண்ணிட்டு இன்புட் வாங்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் கண்ட்ரோல்ஸை பிரிண்ட் பண்ணோம்ல, கண்ட்ரோல்ஸ் பிரிண்ட் பண்ணிச்சுல்ல, அப்போ என்னெல்லாம் சொல்லிச்சு? Q வந்து குவிட்டு, A வந்து லெஃப்ட்டு, எஸ் வந்து பவர் டவுனு, D வந்து ரைட்டு, W வந்து அப்புன்னு சொல்லிச்சு இல்லையா? அந்த கீஸ் எல்லாத்தையுமே இதான் இன்புட்டாக வாங்க போகுது. ஓகேவா? கீ தான் இன்புட்டாக வாங்க போகுது. இஃப் கீ இஸ் ஈக்குவல் டு க்யூனா நான் பிரேக் பண்ண சொல்கிறேன்.
ஓகே, நான் பிரேக் பண்ண சொல்கிறேன். எதை பிரேக் பண்ண சொல்கிறேன்? இந்த மெயின் கேம் லூப்பை நான் பிரேக் பண்ண சொல்கிறேன். நான் மெயின் கேம் லூப்பை நான் பிரேக் பண்ண சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ மெயின் கேம் லூப்பை நம்ம பிரேக் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன் மொத்தமாக இல்லாமல் போயிடும். பிகாஸ் கடைசி வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு லூப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு லூப்புக்குள்ளே தான் மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அதாவது கட் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். ஸோ என்னன்னா க்யூ கொடுத்தோன்னா ஃபங்க்ஷன் குவிட் ஆயிரும். இந்த லூப் ஸ்டாப் ஆயிரும், ஃபங்க்ஷன் எதுவும் முடிஞ்சிடும், கேமே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம க்யூ கொடுக்குறப்ப இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேவா? கேம் நடந்துட்டு க்யூ கொடுக்குறேன், அவள் தான் ப்ரோக்ராம் ஃபினிஷ்ட். ஓகேவா? ஸோ இதே தான் க்யூ கொடுத்தோன்னா பிரேக் ஆயிரும். ஆஸ் வெல் அஸ் இந்த எக்ஸிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, எக்ஸிட் ஃபங்க்ஷன்றது பைத்தானில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன். அது நம்ம கால் பண்ணுறப்ப ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும், ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆயிரும். ஓகேவா? ஆக்சுவலி நம்ம போர்ஷனில் எக்ஸிட் ஃபங்க்ஷன் கிடையாது. மேபி அதை பற்றி கேட்டாங்கன்னா இட் இஸ் அ பைத்தான் ஃபங்க்ஷன் மட்டும் சொல்லிக்கலாம். வேறு எதுவும் கேட்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் அது நார்மலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான். இதோட நான் வீடியோ கட் பண்ணுறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் 4ஆக பிரிக்க போகிறேன். முதல்ல ஏ, ரெண்டாவது டி, மூணாவது டபிள்யூ, நாலாவது எஸ். ஓகேவா? கடைசி எல்ஸ் பாட்டுக்கு பற்றி கொஞ்சமாக சொல்கிறேன். ஓகேவா? நான் 4ஆக பிரிக்க போகிறேன். 4ஆக பிரிச்சுட்டு கடைசியாக இந்த எல்ஸை பற்றி சொல்கிறேன். இந்த எல்ஸ்க்கு ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு வேலை இருக்குது.